இதுக்கு மேல என்னடா ஆகணும்? அவளை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்போ அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மல்லிப்பூ அல்வா எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கல. இவ்வளவுதான் நீ என் மேல வச்சிருக்க பாசமாடா? அப்ப நான் செத்தாலும் உனக்கு கவலை இல்ல அதானே? சரிடா, நான் எங்கயாவது கிணத்துலயோ குளத்துலயோ போய் விழுறேன். அம்மா, நீங்க வேற ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் அவளை கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போல. நடிக்காத சீனு. அங்கதான் அவ எல்லாத்தையும் பெருமையா சொல்லிட்டு இருக்காளே. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என்ன அடிச்சவ அங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா. சரிப்பா, அவ நல்லபடியா இங்கே வாழட்டும். நான் எங்கேயாவது போறேன். அம்மா நில்லுங்கம்மா. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. நான் அவளை எங்க கூட்டிட்டு போனேன்னு தெரியுமா? இத பாருங்க. என்னடா இது? விவாகரத்து பத்திரம். சீனு, என்னப்பா சொல்ற? அவளை இப்ப வெளியே அனுப்ப முடியாதுதான். ஆனா அவ இந்த வீட்டுல இருக்க போறது இன்னும் 1 வருஷம் தான். டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணி கொடுத்துட்டா. நிஜமா பாப்பா சொல்ற? ஆமாமா. அவளை இப்ப அனுப்பணும்னா அவ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பா. அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு எல்லாத்தையும் முடிச்சு அனுப்புனாதான் இனிமே அவ இங்க இருக்கவே முடியாது. அதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். சரிப்பா, அப்ப போய் நான் வீட்ல எல்லார்கிட்டயும் இந்த அம்மா. விஷயத்த சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க. இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. குறிப்பா அத்தை மாமாவுக்கும் தனாவுக்கும் தெரியவே கூடாது. ஏன்பா? அத்தைக்கு இது தெரிஞ்சா அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. சமாதானப்படுத்தி மாயாவை போக விடாம பண்ணிடுவாங்க. ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான். அவங்க தங்கச்சி பொண்ண அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சீனு. அப்பா, இப்பதான்ப்பா எனக்கு சந்தோஷமாவே இருக்கு. என் புள்ளங்கிறத நிரூபிச்சுட்டடா. இப்பதான் என் மனசெல்லாம் குளிர்ந்த மாதிரி இருக்கு. சீனு, நீ சாப்பிட்டியா? நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாமா, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. சரிப்பா, நீ ரெஸ்ட் எடு. தங்கம் இந்த புடி.